வணக்கம். என் பேர் கவிதா. என் வீட்டுக்கார் பேர் செந்தில்குமார். எங்க வீட்டுக்கார் வந்து 2 வண்டி வச்சு ஓட்டிட்டு இருந்தாரு. திடீர்னு ஜூன் மாசம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவர் இருந்த வரைக்குமே நாங்க நல்லா தான் இருந்தோம். எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கிட்டாரு. 2 வண்டி வச்சு ஓட்டிட்டு இருந்ததுனால பிள்ளைங்களை, பாப்பா தம்பி 2 பேர்த்தையுமே நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சிருந்தாரு. ஸோ திடீர்னு இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்களுக்கு சாப்பாட்டுக்கே என்ன பண்றது தெரியல. அந்த டைம்ல பாப்பாவையும் படிக்க வைக்க முடியல. வேணாம், படிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டோம். அப்புறம் இங்க நம்ம ரெட்டிநல சங்கத்துல இருக்கவங்க ஒரு சிலர்கிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி படிக்க வைக்க முடியல அப்படின்னு சொன்னப்ப அவங்க, இல்லம்மா நம்ம சங்கத்துல பேசுறோம், அவங்க கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவாங்க, ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னாங்க. அவங்களுமே வந்து எங்க வீட்டுல எல்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு, ஆமாம்மா சரி நாங்க கண்டிப்பா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஸ்கூல்ல எல்லாம் போய் பார்த்துட்டு தம்பி ஸ்கூல்லையும் போய் பார்த்துட்டு படிக்க வைக்கிறோம்னு சொன்னாங்க. அவங்க ஒரு நம்பிக்கை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கோம். ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இப்போதைக்கு அவங்க படிப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க தான் ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணணும்.